எபினேசரே எபினேசரே இதுவரை உதவினீரே இதுவரை உதவினீரே. கரங்கள் தட்டி எபினேசரே எபினேசரே இதுவரை உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரை உதவினீரே என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா நன்மை கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதனை 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 Hallelujah.
அல்லேலூயா அல்லேலூயா
உன்னை பற்றி தவறாக புரிந்து வைத்திருப்பார்கள், தவறாக பேசி இருப்பார்கள், இழிவுபடுத்தி இருப்பார்கள், அவமானப்படுத்தி இருப்பார்கள். கலங்காதே, கலங்கி நிற்காதே. உன்னை குறித்த கவலை கொண்டிருக்கிற அதே ஆண்டவரை போசனப்பிரியன் என்று சொன்னார்கள், குடிகாரன் என்று சொன்னார்கள், பாவிகளுக்கு அடைக்கலம் தரக்கூடியவன் பாவிகளோடு உறவாடுகிறான் என்று சொன்னார்கள், பேய் பிடித்தவன் என்று சொன்னார்கள், பெயர்சபைகளை கொண்டு இவன் பேய் ஒட்டுகிறான் என்றெல்லாம் விமர்சனம் செய்தார்கள். படைத்த ஆண்டவனையே புரிந்து கொள்ளாத மக்கள் உன்னை புரிந்து கொள்ளப் போகிறார்களா? இந்த மக்களை பற்றி கவலைப்படாத, கடவுளுக்கு மட்டும் நீ உரிய வாழ்வை வாழ்ந்து காட்டு. தாழ்ந்தாலும் பேசுகிற உலகம் இது. மனிதர்கள் இன்று என்று பேசுவார்கள், நாளை என்று பேசுவார்கள், கவலைப்படாத. ஆனால் உன்னை குறித்து கவலை கொண்டிருக்கிற தேவன் உன் மத்தியில் இருக்கிறார், உன் அருகில் இருக்கிறார், உன்னை தேடி வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை உன்னுடைய உள்ளத்தில் நீ கொண்டு வரணும் சொல்லுங்கள். இது ஆண்டவர் சொல்லுகிறார், இது நான் கதவண்டையில் நான் தட்டிக் கொண்டிருக்கிறேன். எவன் ஒருவனின் குரலை கேட்டு கதவை திறக்கின்றானோ அவனுடைய வீட்டில் நுழைந்து நான் அவனோடு விரும்புகிறேன், அவனும் என்னோடு இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய இதய கதவை தட்டுகிற ஆண்டவரை நீ பார். ஆண்டவர்கள் சக்கையை பார்த்து சொன்ன வார்த்தைகள், இன்று நான் வீட்டில் தங்க வேண்டும். உன்னையும் பார்த்து அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இன்று நான் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த ஆண்டவரை, அப்பா என்னுடைய இதய கதவை நான் திறந்து வைத்திருக்கிறேன், வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. வாயை திறந்து செப்பீங்க, வாயை திறந்து நீங்க செப்பீங்க, இயேசுவேன்னு சொல்லி நீங்க கூப்பிடுங்க. என் குடும்பத்திற்குள் கடந்து வாங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. என் குடும்பத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நீங்க செப்பீங்க. உன் பிரச்சனையை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நீங்க செப்பீங்க. இந்த உலகத்தில் இயேசு என்கின்ற வல்லமையுள்ள பெயரை தவிர வேறு பெயர் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. நீ இயேசு என்ற நம்பிக்கையோடு நீ கூப்பிடு. உன்னுடைய குரலுக்கு, உன்னுடைய அழுகைக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறார், உனக்கு விடுதலை கொடுக்கிறார். பாடல் 91, 15, 16 வாசிக்கிறோம். இதோ அவர்கள் என்னை நோக்கி கூக்குடுவார்கள், அவர்கள் என்னை நோக்கி மன்றாடுவார்கள், அவருடைய ஜெபத்திற்கு நான் செவி கொடுப்பேன், பதில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறவர். அவருடைய துன்பத்தில் நான் துணையாய் இருப்பேன். துணையாய் இருப்பது மட்டுமல்ல, அந்த துன்பத்திலிருந்து நான் அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பேன் என்று சொல்லுகிற வாக்குறுதி கொடுக்கிற வாக்குறுதி மாறாத தேவன் உன் மத்தியில் இருக்கிறார். ஒப்புக்கொடு, நீ ஒப்புக்கொடு, அந்த ஆண்டவர்கள் ஒப்புக்கொடு. இந்த நேரத்திலே ஆண்டவர் உன்னை குணப்படுத்த போகிறார், உன்னை புனர்பெற்று சுகப்படுத்த போகிறார். உன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொடு, உன்னுடைய கல்லான இதயத்தை ஒப்புக்கொடு. ஆண்டவரத்தை சொல்லு, அப்பா கல்லான என்னுடைய இதயத்தை மாற்றும் சாமி, கனிவுள்ள இதயத்தை எனக்கு கொண்டு ஆண்டவரே. இதன் நீ பிறக்கக்கூடிய குடிலாக, இடமாக, இல்லிடமாக, வீடாக என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய உள்ளத்தையும் மாற்றும் என்று சொல்லி ஒப்புக்கொடு. குறுங்கியிருக்கிற முதல் கடிதம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உன்னுடைய உடல் ஆவியானவர் தங்குகின்ற ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. உன்னுடைய உடல் ஆவியானவர் தங்குகின்ற ஆலயம், அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்று ஒப்புக்கொண்ட இந்த நேரத்தில் உன் இளமை பருவ முதலில் செய்த எல்லா பாவத்தையும் நீ ஒப்புக்கொண்டு, தன் பாவத்தை மறைக்கின்றவன் வாழ்வு வர மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எவன் ஒருவன் தன் பாவத்தை மறைக்கின்றானோ அவன் வாழ்வு வர மாட்டான். இந்த நேரத்தில் சுகம் கொடுக்கிற தேவனை உன் மத்தியில் இருக்கிறார். தன்னுடைய தூய திரு ரத்தத்தால் கழுவ போகிற ஆண்டவர் மத்தியில் இருக்கிறார். தெய்வீக சுகத்தை தரப்போகிற தேவனின் மத்தியில் இருக்கிறார். ஒப்புக்கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனின் மத்தியில் இருக்கிறார். உனக்கு விடுதலை கொடுக்க போகிற தேவனின் மத்தியில் இருக்கிறார். உன்னை முழுமையாக கழுவி உன்னை சுத்தப்படுத்த போகிற தேவனின் மத்தியில் இருக்கிற ஒப்புக்கொண்டு எழுந்து நின்றுங்க. எழுந்து நின்று இது ஆண்டவருடைய தூய இரத்த அபிஷேகத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இது ஆண்டவரே, முன்பு தாங்கி என்னுடைய சிரசில் இருந்து வெல்லுகிற ஒரு துளி ரத்தம் என் மீது வெள்ளட்டும் சொல்லி ஒப்புக்கொண்டிருக்க. ஆண்டவரே, சிரசில் இருந்து முள்முடி தாங்கிய உம்முடைய சிரசில் இருந்து விழுகிற ஒரு துளி ரத்தம் என் மீது வெள்ளட்டும். ஆண்டவரே,
என் மனக்காயங்களை ஆற்றுகின்ற ஆண்டவரே, உங்களுடைய சிரசிலிருந்து விழுகிற ஒரு துளி ரத்தம் என் மீது வில்லட்டும் சொல்லி ஒப்புக்கிடுங்க. கல்வாரி மாலை கல்வாரி மாலை சிந்திய இரத்தத்தால் என்னை சொல்லுவோம். கல்வாரி மாலை ஒப்புக்கொடுத்து சொல்லி கல்வாரி மாலை சிந்திய இரத்தத்தால் என்னை என்னை ஒரு துளி ரத்தம் ஒரு துளி ரத்தம் என்னை விழட்டும் நாதா. ஒரு துளி ரத்தம் எனக்காக எல்லா அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கின்றவரே, விழட்டும் நாதா. என்னை கழுவும் சாமி, தூய திரு ரத்தத்தால் என்னை கழுவும் ஆண்டவரே. ஒப்புக்கொடு. உன் குடும்பத்தின் சாபங்களை ஒப்புக்கொடுத்து நீங்க சொல்றீங்க. உன் உடலுடைய பாரங்களை ஒப்புக்கொடுத்து நீங்க சொல்றீங்க. விழாவிலிருந்து வழிந்தோடுகிற தூய திரு ரத்தம் என்னை கழுவும்படியாக ஒப்புக்கொடுங்க. ஈட்டி வாய்ந்த விழாவிலிருந்து ஒளிந்தோடுகிற அந்த தூய திரு ரத்தம் உன் உடல் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா பாரங்களையும் எடுத்து போட வேண்டுமா ஒப்புக்கொடுத்து சொல்றீங்க. ஆண்டவருடைய தெய்வீக வல்லமை கடந்து வருகிற நேரம் இது. பிரியமான பிள்ளைகளை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய வழிகளை, உங்களுடைய நோய்களை ஒப்புக்கொடுங்க. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே லோமன வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிற நன்பின் தேவனின் மத்தியில் இருக்கிறார். ஒப்புக்கொண்டு தெய்வீக திரு ரத்தம் கழுவி புனிதப்படுத்துகிற நேரம் இது. உடலில் இருக்கக்கூடிய, உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை கழுவ போகிற நேரம் இது. உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபங்களை ஆண்டவர் எடுத்து போட போகிறார். சக்கையை போல சொல்லு. நீ இதுவரை ஏதாவது மறைத்திருந்தால், கடவுள் முன்னால் ஏதாவது மறைத்திருந்தால், கடவுளுக்கு தெரியும் நீ எதை மறைத்திருக்கிறாய். இந்த நேரத்தில் எதையும் மறைக்காத கடவுளத்தில் ஒப்புக்கொண்டு, ஆண்டவரே, நான் இதுவரை இந்த பாவத்தை அறிக்கையிடாமல் நான் இருந்திருக்கிறேன், இந்த பாவத்தை நான் சொல்லாமல் இருந்திருக்கிறேன், யாரையாவது நான் ஏமாற்றி இருந்தால் 4 மடங்காக நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொன்ன சக்கைக்கு இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்ற வார்த்தையை சொல்லி அபிஷேகம் செய்தார். நீ இந்த நேரத்தில் எதையாவது மறைத்திருந்தால், இதுவரை வெளிப்படுத்தாமல் ஏதாவது மறைத்து வைத்திருந்தால், இந்த நேரத்தில் ஒப்புக்கொடு. இந்த நேரத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவர் இந்த நேரத்தில் உனக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். உனக்கு குணம் கொடுக்கிற தேவன், சுகப்படுத்துகிற தேவன், உனக்கு விடுதலை தருகிற தேவன், உன் வழியிலிருந்து சுகம் கொடுக்கிற தேவன், உனக்கு ஆறுதலை தருகிற தேவன் மத்தியில் இருக்கிற ஒப்புக்கொடு. ஒப்புக்கொடுத்து சொல்லி தெய்வீக ஆண்டவர் இயேசு இந்த நேரத்தில் கடந்து வந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். தன் தூய திரு ரத்தத்தால் ஆண்டவர் உன்னை கழுவி புனிதப்படுத்த போகிறார். ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் சாமி. உங்களுடைய சிரசிலிருந்து விழுகிற ஒரு துளி ரத்தம், ஈட்டியால் குத்தப்பட்ட விழாவிலிருந்து வழிந்தோடுகிற ரத்தமும் தண்ணீரும், ஆணிகளால் அறையுண்ட கரங்களிலிருந்து வெளிப்படுகிற தூய திரு ரத்தம், ஆணிகளால் அறையுண்ட கால்களிலிருந்து வெளிப்படுகிற தூய திரு ரத்தம் என் மீது வெள்ளட்டும். ஆண்டவரே, என்னை கழுவட்டும் சாமி. பாவங்களை போக்கும் ஆண்டவரே, என் சாபங்களை எடுத்து போடும் ஆண்டவரே,
இந்த நேரத்தில் எனக்கு விடுதலை கொடும் என்று சொல்லி கண்ணீரோடு மனதுருகி நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய இரத்த அபிஷேகத்திற்காக நாம் மன்றாடுவோம். ஆணி துளைத்த கரங்களிலிருந்து ஆணி துளைத்த கரங்களிலிருந்து ஒழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, என்னை ஆணி துளைத்த கரங்களிலிருந்து ஆணி துளைத்த கரங்களிலிருந்து ஒழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. வாய் திறந்து சொல்லுவோம். என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே, இயேசுவே, என் கண்ணீரை துடைக்க வேண்டும், எனக்கு விடுதலை வர வேண்டும், எனக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும், என் வழியிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும். வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சமாதானத்திற்காக குடும்ப அபிஷேகத்துக்காக சமாதானத்துக்காக சொல்லுங்க. உறவுகள் சரி செய்வதற்காக ஒப்புக்கொடுங்க. ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிற நம்மை நாம் ஆயத்தம் செய்கிற காலகட்டத்தில் ஒப்புக்கொடுங்க. இந்த நேரத்திலே ஆவியானவருடைய தூய திருரத்தம் நம்பிக்கை தெளிக்கப்பட போகிறது. அந்த தூய திருரத்தம் என்னை கழுவ போகிறது. பெரும்பாலான பெண் நம்பிக்கையோடு ஆண்டோட ஆண்டையின் விளிம்பை தொட்டால் குணம் பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு தொட்ட பொழுது குணம் பெற்றால் இந்த தூய திரு ரத்தம் உன் மீது விழுகிற ஒவ்வொரு துளியும் உனக்கு விடுதலை கொடுக்க போகிறது. உன் மீது விழுகிற ஒவ்வொரு துளியையும் உன் குடும்பத்தில் சாபங்களை ஆண்டவர் எடுத்து கொண்டு போகிறார். உனக்கு விடுதலை வருகிற ஆண்டோட தூய திரு ரத்தம் இந்த நேரத்தில் உன் மீது தெளிக்கப்பட்டு உன்னை ஆசீர்வதிக்க போகிறது. கண்ணீரோடு அவருடைய அபிஷேகத்திற்காக நாம் மன்றாடி ஜெபிப்போம். திருக்கரத்தால் தாங்கி என்னே திரு ரத்தத்தால் கழுவனுமே, திருக்கரத்தால் தாங்கி என்னே திரு ரத்தத்தால் கழுவனுமே. பெருமழை போல் பெய்யட்டும், பெருமழை போல் பெய்யட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். திருக்கரத்தால் தாங்கியனே திரு ரத்தத்தால் கழுவனுமே, திருக்கரத்தால் தாங்கியனே திரு ரத்தத்தால் கழுவனுமே.
பாவமெல்லாம் நீங்கிடட்டும், சாபமெல்லாம் மாறிடட்டும், சாபமெல்லாம் மாறிடட்டும், பாவமெல்லாம் நீங்கிடட்டும். திரு ரத்தத்தால் கழுவனுமே, திரு ரத்தத்தால் கழுவனுமே. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். நோய்கள் எல்லாம் மாறிடட்டும், கஷ்டமெல்லாம் நீங்கிடட்டும், நோய்கள் எல்லாம் மாறிடட்டும், கஷ்டமெல்லாம் நீங்கிடட்டும். திருக்காயத்தால் குணமாகட்டும், திருக்காயத்தால் குணமாகட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். அனைவரும் கரங்களை தட்டி பாடுவோம். திருக்கரத்தால் தாங்கிய நீ, திரு ரத்தத்தால் கழுவனுமே, திருக்கரத்தால் தாங்கிய நீ, திரு ரத்தத்தால் கழுவனுமே. பெருமழை போல் பெய்யட்டும், பெருமழை போல் பெய்யட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் சாமி. உடைய மகளுடைய தீய திருத்தத்தில் எங்களை கழுவியிருக்கிறார் ஆண்டவரே. உலக மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக உடைய மகளை உலகிற்கு அனுப்பினீர் சாமி. பாடுகளை பெற்று தன்மானப்பட்டு கசையடிபட்டு பாரமான சிலுவை சுமந்து ஈரனோடு அவருடைய முன்னிலையிலே அம்மனமாய் தன்னுடைய மரணத்தை வெளிப்படுத்திய ஆண்டவர் இறக்கின்ற தருணத்தில் கூட தந்தையர்களை மன்னியும் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அந்த உங்களின் நிறைந்த நேரத்தில் கூட எனக்காக மன்றாடி இயேசு உணர்வுகள் இருக்கிறார். இவர் தன்னை கடந்து செல்வது இயேசுதான் என்பதை அறிந்து விடுவீர்கள். பார்வையற்றது பார்த்துவையோ என்கின்ற இந்த மனிதன் ஆண்டவரே தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று சொல்லி அழைத்த பொழுது அந்த மகனை என் பக்கத்தில் அழைத்து வா என்று சொல்லி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், ஆண்டவரை நான் பார்வையிட வேண்டும் என்று. எப்பொழுது அவன் ஆண்டவரை அழைத்தானோ கூப்பிட்டானோ அந்த நேரத்திலேயே ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுத்தார். நீ இந்த நேரத்தில் நீ கூப்பிடுவோம், மௌனமா இருந்துட்டு கூடாது. இயேசுவே நீ சொல்லி நீ கூப்பிடுவோமா? இயேசுவே, சத்தமா இயேசுவே, சத்தமா இயேசுவே, சத்தமா சத்தமா இயேசுவே, சத்தமா இயேசுவே, ஆண்டவரே 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 ஆண்டவரே, சத்தமா ஆண்டவரே ஆண்டவரே, தாவீதின் மகனே தாவீதின் மகனே தாவீதின் மகனே தாவீதின் மகனே தாவீதின் மகனே தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும், என் மீது இரக்கமாயிரும், என் மீது இரக்கமாயிரும், என் மீது இரக்கமாயிரும், என் மீது இரக்கமாயிரும். இயேசுவே, சத்தமா இயேசுவே, இயேசுவே, சத்தமா ஆண்டவரே, சத்தமா ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, தாவீதின் மகனே தாவீதின் மகனே தாவீதின் மகனே தாவீதின் மகனே தாவீதின் மகனே தாவீதின் மகனே, என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். இயேசுவே, 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 ஆண்டவரே 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 ஆண்டவரே, தாவீதின் மகனே ஆண்டவரே தாவீதின் மகனே தாவீதின் மகனே, என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். இயேசுவே, 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 ஆண்டவரே 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 ஆண்டவரே, தாவீதின் மகனே தாவீதின் மகனே தாவீதின் மகனே தாவீதின் மகனே தாவீதின் மகனே
தாவீதின் மகனே என்னை சுகப்படுத்த என்னை சுகப்படுத்து என்னை சுகப்படுத்த சுகப்படுத்து என்னை சுகப்படுத்த என்னை சுகப்படுத்து இயேசுவே 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 ஆண்டவரே 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 தாவீதின் மகனே தாவீதின் மகனே தாவீதின் மகனே தாவீதின் மகனே என்னை குணப்படுத்த என்னை குணப்படுத்து என்னை குணப்படுத்த குணப்படுத்து என்னை குணப்படுத்த என்னை குணப்படுத்து இயேசுவே 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 ஆண்டவரே 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 மீட்பரே இவர்களே மீட்பரே 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 தாவீதின் மகனே ஆண்டவரே தாவீதின் மகனே ஆண்டவரே தாவீதின் மகனே தாவீதின் மகனே என் வேலையை ஆசீர்வதிய என் வேலையை ஆசீர்வதிய வேலையை ஆசீர்வதிய என் வேலையை ஆசீர்வதிய வேலையை ஆசீர்வதிய வேலையை ஆசீர்வதிய இயேசுவே 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 ஆண்டவரே 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 தாவீதின் மகனே தாவீதின் மகனே தாவீதின் மகனே தாவீதின் மகனே தாவீதின் மகனே தாவீதின் மகனே என் பிள்ளைகளை ஆசீர்வதிய உறவுகளை ஆசீர்வதிய என் பிள்ளைகளை ஆசீர்வதிய ஆசீர்வதிய என் கணவனை ஆசீர்வதிய அவரை ஆசீர்வதிய என் மனைவியை ஆசீர்வதிய பிள்ளைகளை ஆசீர்வதிய இயேசுவே 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 ஆண்டவரே 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 தாவீதின் மகனே தாவீதின் மகனே தாவீதின் மகனே தாவீதின் மகனே தாவீதின் மகனே தாவீதின் மகனே என் குடும்பத்தை ஆசீர்வதிய குடும்பத்தை ஆசீர்வதிய குடும்பத்தை ஆசீர்வதிய குடும்பத்தை ஆசீர்வதிய குடும்பத்தை ஆசீர்வதிய குடும்பத்தை ஆசீர்வதிய இயேசுவே 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 ஆண்டவரே 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 தாவீதின் மகனே தாவீதின் மகனே தாவீதின் மகனே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிர இரக்கமையா என் மீது இரக்கமாயிர இரக்கமையா என் மீது இரக்கமாயிர இரக்கமாயிர இயேசுவே இயேசுவே கூப்பிடுங்க இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே சில சேவை எடுத்துக்கொண்டு சொல்லுங்க உன் மத்தியில இயேசு வந்திருக்கார் என்று சொல்லி வாய் திறந்து நீங்க சொல்லுங்க உங்களுடைய தேவைகளை ஒப்புக் கொடுங்க. ஒப்புக் கொடுங்க நீங்க சொல்லுங்க. நம்பிக்கையோடு சொல்லுங்க. உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன், விடுதலை வருகிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன், பாரத்தை போக்குகிற தேவன் மத்தியில் ஒப்புக் கொடு. வாயை திறந்து நீங்க சொல்லிக்கணும். ஹல்லேலூயா 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 ஆவியின் அபிஷேகத்திற்காக நாம் ஜெபிக்கிறான். எசேக்கியேல் புத்தகத்தை நாம் வாசிக்கலாம். உலகின் எலும்புகளையும் எழுந்து நடமாட வைக்கக்கூடிய வல்லமை ஆண்டவருடைய ஆவிக்கு இருக்கிறது என்று. உலகின் எலும்புகளையும் எழுந்து நடமாட வைக்கக்கூடிய வல்லமை ஆண்டவருடைய ஆவிக்கு இருக்கிறது. இது அன்று சீடர்கள் இயேசு உயிர்ப்புக்கு பிறகு ஒரு அறையில் நிகழ்ச்சி கிடந்தார்கள். வெளியில் வர அச்சப்பட்டார்கள். வெளியில் வந்து பேசுவதற்கு அச்சப்பட்டார்கள். யூதர்களை பார்த்து அச்சப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த பயம் என்கின்ற உணர்வுடைய உள்ளத்தில் இருக்கிறது. யாரை பார்த்தாலும் பயம், ஒரு விதமான பயம். உன்னுடைய எதிர்கால வாழ்வை குறித்த ஒரு விதமான பயம், உன் பொருளாதார பிரச்சனையை குறித்த ஒரு விதமான பயம், உன் வேலை வாய்ப்பை குறித்து ஒரு விதமான பயம். உடல் சோர்ந்து போய் விடுகிறாய், துவண்டு போய் விடுகிறாய், தளர்ந்து போய் விடுகிறாய். இது ஆவியானவர் உன்னை திடப்படுத்த போகிறார். உணர்ந்த எலும்புகளை, உடைந்த எலும்புகளை சரிபடுத்திய ஆண்டவர் இதோ இந்த நேரத்தில் உன்னை தன் துணையாளரை கொண்டு பலப்படுத்த போகிறார். சோர்ந்து போயிருக்கிற இதயத்தை ஆண்டவர் பலப்படுத்த போகிறார். சோர்ந்து போயிருக்கிற கரத்தை ஆண்டவர் பலப்படுத்த போகிறார். சோர்ந்து போயிருக்கிற கால்களை ஆண்டவர் பலப்படுத்த போகிறார். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை ஆவியின் வல்லமை இறங்குகிற நேரம். ஆவியானவர் புறா வடிவிலே இறங்கி வந்திருக்கிறார். யோர்தான் நதிக்கரையிலே புறா வடிவிலே இறங்கிய ஆண்டவர்
இந்த நேரத்தில் உன் மத்தியிலே இறங்கி வரப்போகிறார். ஆமென். தீ நடுவிலே தீ நாவு வடிவிலே உன் மத்தியிலே இறங்கப் போகிறார். இந்த நேரத்தில் உங்களுடைய 2 கரங்களையும் தலை மீது வைத்துக் கொண்டு செபிங்க. உன் தலையில் இருக்கக்கூடிய எல்லா பாரங்களையும் ஒப்புக் கொடுங்க. ஒற்றை தலைவலியாக இருக்கலாம், தீராத தலைவலி வியாதியாக இருக்கும், பாரம் இருக்கும், பின்னம் தலையில் வலி இருக்கும், கண் எரிச்சல் இருக்கும், புறையோடைய கண்களாக இருக்கலாம், கண் வழியாக இருக்கலாம், உன் சுவாசத்திலே பிரச்சனை இருக்கும், நாசியில் ஒரு விதமான எரிச்சல் இருக்கும், ரத்தம் வந்து கொண்டிருக்கலாம், உணர்ச்சி வசப்படுகிற பொழுது, டென்ஷன் ஆகின்ற பொழுது ரத்தம் வரக்கொண்டிருக்கலாம், கால்களில் வலி இருக்கும், காதுகளில் வலி இருக்கும், காதுகளில் ஒரு விதமான உடைச்சல் இருக்கும். அப்பா, உடைய காயப்பட்ட கரமனை தொடர்பும் சொல்லி ஒப்புக்கொடுங்க. உங்கள் தலை மீது வைத்திருப்பது உங்கள் கரம் அல்ல, நீங்கள் உங்கள் தலை மீது வைத்திருப்பது உங்கள் கரம் அல்ல, இயேசுவின் காயப்பட்ட திருக்கரத்தை வைத்திருக்கிறோம். இது இயேசுவின் திருக்கரம் உன் தலை மீது வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய சகல பாரங்களை ஒப்புக்கொடு. டியூமர் வியாதியாக இருந்தாலும் ஒப்புக்கொடுத்து செவி. டியூமர் வியாதியாக இருக்கலாம், ஒப்புக்கொடு. ஒரு விதமான குடைச்சல் இருந்து கொண்டிருக்கலாம், ஒப்புக்கொடு. கேன்சர் வியாதியாக இருக்கலாம், தொண்டை பிரச்சனையாக இருக்கலாம், ஒப்புக்கொடு. இயேசுவின் காயப்பட்ட கரம் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் காயப்பட்ட கரம் உன்னை அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறது. ஒப்புக்கொடு. தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சகல நோய்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிங்க. குணம் கொடுக்கிறதே துணையாளரை கொண்டு உன்னை தேற்றப் போகிற நேரம், துணையாளரை கொண்டு உனக்கு பலப்படுத்த போகிற நேரம். ஒப்புக் கொடுங்க. தலையிலிருந்து கழுத்து வரை உள்ள எல்லா பகுதிகளையும் ஒப்புக் கொடுத்து நீங்க ஜெபிங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் வலி இருக்கிறதோ, எந்த பகுதியில் வலி இருக்கிறதோ அந்த இடத்துல கை வைத்து ஜெபிங்க. கரம் உன் மீது இருக்கிறது, கரம் உன் மீது இருக்கிறது. ஒப்புக்கொடு. உடைய 2 கரங்களையும் நெஞ்சோடு வைத்துக் கொள்ளுங்க. இறுதிய பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளையும் ஒப்புக் கொடுங்க. இறுதிய வியாதி, இதயத்தில் வலி, சரியான இரத்தப்போக்கு இல்லாமல் அடைப்பு, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலை, நுரையீரல் பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனையின் காரணமாக சுவாசிக்க முடியாத நிலை, மூச்சு திணறல், சளி பிரச்சனை, ஒப்புக்கொடு. கல்லீரல் பிரச்சனை, ஒப்புக்கொடுங்க. சிறுநீரக பிரச்சனை, ஒப்புக்கொடுங்க. அல்சர் வியாதி, ஒப்புக்கொடுங்க. நெஞ்சு எரிச்சலாக இருக்கும், ஒப்புக்கொடுங்க. நெஞ்சிலே ஒரு விதமான வலி இருந்து கொண்டிருக்கும், மார்பு பகுதியில் ஒரு விதமான வலி, மார்பு கட்டிகளாக இருக்கும், ஒப்புக்கொடுங்க. ஒருவேளை கேன்சர் வியாதியோ என்கின்ற அச்சத்தில் இருக்கலாம். இயேசுவின் தூய இருதயம் நீட்டியால் ஊடுருவப்பட்ட இயேசுவின் இதயத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த தூய திரு ரத்தம் உன் இதய பகுதியில் இருக்கக்கூடிய சகல நோய்களையும் குணப்படுத்துகிற அருமருந்தாக பாய்ந்தோடி வருகிற நேரம் இது. குடல் பிரச்சனையாக இருக்கலாம், அல்சர் வியாதியாக இருக்கலாம், கர்ப்பப்பையில் கட்டியாக இருக்கலாம், இரத்த போக்காக இருக்கலாம், இரத்த வெளியாளாக இருக்கலாம். ஒப்புக்கொடுங்க. குழந்தை செல்வத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய கர்ப்பத்தின் கனியை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாத ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதியும் சொல்லி ஒப்புக்கொடுங்க. தீராத வயிற்று வழியாக இருக்கலாம், ஒப்புக்கொடுங்க. குணம் கொடுக்கிற தேவன், கடவுளால் முடியாத எதுவும் கிடையாது. 18 ஆண்டுகள் நிமிர்ந்து பார்க்க முடியாத கூலிப்பனை ஆண்டவர் சுகப்படுத்தினார். சிலோவாம் நதிக்கரையிலே குளக்கரையிலே படுத்திருந்த மனிதனை ஆண்டவர் தேடி வந்து சுகப்படுத்தினார். ஒப்புக்கொடு. குணம் கொடுக்கிற தேவனும் அருகில் இருக்கிறார். ஒப்புக்கொடுத்து செவி. இறுதியாக
வியாதியினை ஒப்புக் கொடுங்க. கண்ணீரை கேட்பவர் முதுகு தண்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒப்புக் கொடுங்க. முதுகு தண்டு பிரச்சனை ஸ்பைனல் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஒப்புக் கொடுங்க. தண்டு படத்தில் பிரச்சனை இருக்கிற ஒப்புக் கொடுங்க. கால்களிலே ஒரு விதமான எரிச்சல், மூட்டு வழியாக இருக்கலாம், பாதத்திலே வலி இருக்கு, ஒப்புக் கொடுங்க. ஆணிகளால் அறையுண்ட ஆண்டவர் இயேசுவின் கால்களில் இருந்து வழிந்தோடுகிற ரத்தம் உன் கால்களில் இருக்கக்கூடிய சகல வலிகளையும் எடுத்து போடக்கூடிய சக்தி பெற்றது, ஒப்புக்கொடு. உன் கரத்தில் ஒரு விதமான எரிச்சல், மூட்டு வழியாக இருக்கலாம், நரம்பு தளர்ச்சியாக இருக்கலாம், ஒப்புக்கொடுங்க. சோர்ந்து போகக்கூடிய நிலையாக இருக்கலாம், ஒப்புக்கொடுங்க. இதோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நோயாளிகளுக்காக சொல்லுங்க. சுகம் கொடுக்கிற தேவன் அவர்களை தொடுவான் என்று சொல்லி ஒப்புக்கொள்ளுங்க. அப்பா, எனக்கு வேறு யாரும் கிடையாது சுவாமி, உண்மை நம்பி வந்திருக்கிறேன். யாக்கோபு சொன்னதைப் போல ஆண்டவரே ஆசீர்வதித்தால் வழியே நான் உன்னை விடமாட்டேன் சொல்லி சொல்லுங்க. ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதித்தால் வழியே நான் உன்னை விடமாட்டேன். என்னை ஆசீர்வதித்தால் வழியே விடமாட்டேன். என் தொழிலை ஆசீர்வதித்தால் வெளியே நான் விடமாட்டேன் சொல்லுங்க. திருமண தடகை என் மகனுக்கு மகளுக்கு இத்தனை ஆண்டுகள் திருமண தடைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. வரன் பார்க்கின்றோம், ஆனால் முடிந்து போவதற்கான காரியம் சாத்தியக்கூறுகள் இல்லாமலே போய்விடுகிறது. ஏதோ ஒரு விதமான தடைகள் எத்தனையோ மருத்துவர்களை பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே, என் உடலில் இப்படிப்பட்ட வலி இருக்கிறது, என் உடலில் இப்படிப்பட்ட வியாதி இருக்கிறது, என் உடலில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது, நீர் சுகப்படுத்துவீர் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்க. இந்த நேரத்தில் ஆவியானவர் நம்மை நிரப்ப, ஆவியானுடைய அபிஷேகம் நம் மீது இறங்க, ஆவியானுடைய அபிஷேகம் நம் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொடுக்க, பலப்படுத்த, சுகப்படுத்த இந்த நேரத்தில் ஆவியானவருக்காக மனதுருகி நாம் இந்த பாடலின் வழியாக செலுத்தோம். இயேசையா உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகம் எங்கு சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே, ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தை ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. பெந்தெகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை பொல்லாவி ஊற்றினே, பெந்தெகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை பொல்லாவி ஊற்றினே. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்த நாவியா. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை,
அசைந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவி உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கு சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் என்ற நாளிலே. உலகம் எங்கு சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் என்ற நாளிலே. உலகம் எங்கு சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் என்ற நாளிலே. உலகம் எங்கு சாட்சி நாங்களே. பெண்கள் வளர்ச்சிக்காக தன்னை ஈடுபடுத்தியிருக்கக்கூடிய அவருக்கு நல்ல உடல் உள்ள ஆரோக்கிய சுகத்தை சாதி நன்றி. வரப்போகிற இந்த திருவிழாவை ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இந்த திருவிழாவிற்கான முன் தயாரிப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் சாமி. இந்த திருவிழாவை முன்னெடுத்து செய்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, பொருளாதார தேவைகள் உடல் உழைப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொண்டிருக்கிறோம் சாமி. இந்த பகுதி முழுவதும் நற்செய்தியின் ஊற்றாக இந்த இடம் அமைய ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே இந்த நற்செய்தி கூட்டத்திலே பங்கெடுக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் சாமி. குடும்பத்தின் பிரச்சனைகள் என்ன என்பது எனக்கு தெரியும். ஆண்டவரே, உன்னை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகள், உன் ஆசிரியை பெற வேண்டும் என்று வந்திருக்கிற பிள்ளைகள், இந்த நாளிலே வெறும் கையராய் திரும்பி போகாதபடி மேலான ஆசிரியர் இந்த பிள்ளைகள் மீதும் இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களின் மீதும் இருக்கும்படியாக ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, யோசுவா புத்தகத்தில் வாசிப்பதை போல நீ போகும் இடமெல்லாம் ஆண்டவராகிய கடவுள் மோடி இருப்பார். எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் உன் ஆண்டவராகிய கடவுள் மோடி இருப்பார். காரணம், உன்னுடைய செயல்கள் அனைத்தையும் தனது செயலாக கடவுள் செய்து கொண்டிருக்கிறார். நீ செய்கிற ஒவ்வொரு செயலையும் கடவுள் தனது செயலாக செய்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் உன்னை குறித்து கவலை கொண்டிருக்கிற தேவன்
உன் பெயரை தன் கையிலே பொறித்து வைத்திருக்கிற தேவன், கண்ணின் கருவிழி போல காக்கிற தேவன், கண் அயராத தேவன். உதவி எனக்கு எங்கிருந்து கிடைக்கும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். இஸ்ராயேலை காக்கிற தேவன் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அந்த தேவன் மத்தியில் இருக்கிறார். இது அந்த ஆண்டவர் இந்த நேரத்தில் உன் மத்தியிலே கடந்து வந்து உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆண்டவர் இயேசு சென்ற இடங்களில் எல்லாம் நன்மையை செய்தார். நம்பிக்கையோடு வந்த பிள்ளைகளுக்கு புதுமையை செய்தார், அற்புதத்தை செய்தார், அதிசயத்தை நிகழ்த்தினார். நம்பிக்கையோடு வந்தவர்களுக்கு மட்டுமே, தன்னை தேடி வந்தவர்கள் அனைவரும் அல்ல, யாரெல்லாம் நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடி வந்தார்களோ அவர்களுடைய வாழ்வில் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். இந்த நேரத்திலே உன்னை தேடி ஆண்டவர் உன் மத்தியிலே இறங்கி வரப்போகிறார். நன்றி இயேசுவே. நீ நம்பிக்கையோடு நீ ஆண்டவரை தொடுகிற பொழுது, என்னை சுகம் கொடுக்கிற தேவன், எனக்கு விடுதலை தருகிற தேவன், என் கண்ணீரை காண்கிற தேவன், உயிருள்ள ஆண்டவர் இவரே என்பதை அறிந்து நீ அவர்களிடம் முழந்தால் படியிட்டு நீ அவருடைய ஆசிரியை பெறுகிற பொழுது ஆண்டவர் இந்த நாளில் உனக்கு விடுதலையை கொடுப்பார். ஆமென், ஆமென், ஆமென். இந்த ஆண்டவர் தருகிற மேலான ஆசிரியை இதை இந்த நேரத்தில் நாம் பெறப்போகிறோம். எனவே இந்த இரண்டு புறமும் வரிசையாக நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சுகம் தரும் என் தெய்வமே, வல்லமையால் சுகமானி, வார்த்தையால் சுகமானி. சுகம் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, நலமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் வெள்ளம் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, நலமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள், கண்கள், செவிகள், தமனி எங்கும் பாய்கிறதே. இரத்த குழாய்கள், கண்கள், செவிகள், தமனி எங்கும் பாய்கிறதே. வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் சுகமானே, உன் தழும்புகளால் சுகமானே, தயவினால் சுகமானே. இசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் சுகமானே, உன் தழும்புகளால் சுகமானே, தயவினால் சுகமானே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கிறதே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கிறதே. குடல் தோல் கணையம் இரைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கிறதே. தோல் கணையம் இரைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கிறதே.
சுகம் தரும் என் தெய்வமே இயேசையா இரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே ஓ வல்லமையால் சுகமானே ஓ வார்த்தையால் சுகமானே உன் தழும்புகளால் சுகமானே உன் தயவினால் சுகமானே மூட்டு ஈரல் மூட்டு கைகால் திசுகள் வல்லமை பாய்கிறதே மூட்டு ஈரல் மூட்டு கைகால் திசுகள் வல்லமை பாய்கிறதே எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கிறது எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கிறது இயேசையா இரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே 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 சுகம் தரும் என் தெய்வமே சுகம் தரும் என் தெய்வமே. அலெக்சாண்டர் அவர் சொன்னது போல ஊட்டி மறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். பசிலிக்கா மக்களுக்கு குறிப்பாக புதன்கிழமை வழிபாட்டு வருகிறவர்களுக்கு மிகவும் அறிமுகமானவர். 2-3 மாதங்களுக்கு ஒரு முறையாவது புதன்கிழமைகளிலே 11 மணி ஜெப வழிபாட்டிற்கு வந்து மிக அருமையாக எல்லா மக்களோடும் இணைந்து ஜெபித்து மக்களை ஜெபிக்க வைத்து அருமையாக பாடி பல நேரங்களிலே நமக்கு இறையாசி வழங்கி இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் நம்மோடு வந்திருந்து நமக்காக சிறப்பாக ஜெபித்து இறை வார்த்தை எடுத்து கூறி நமக்கு இறையாசி வழங்கி தந்தையவர்களுக்கு உங்கள் அனைவருடைய பெயராலும் மனமார்ந்த பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல திரு திமுத்தி அவர்கள் சபையில் நாளிலே நம்மோடு இருந்து அருமையாக பாடுகளை தந்தைக்கு உதவி நாமும் பாடவும் சிறப்பாக இசைக்கருவிகளை வாசித்து இருக்கிறார். திமுத்தி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ய உதவியவர்கள் பலர், குறிப்பாக இந்த பகுதியில் வாழ்கிறவர்கள் உணவு பொருட்கள், இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தல், ஒலி இந்த நிகழ்வு யூடியூபில் எடுப்பதற்காக இருக்கிற ஆனந்த், இப்படி பலர் இந்த நாளிலே நமக்கு மிகச்சிறப்பாக உதவி இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் உதவிய எல்லோருக்கும் மனமார்ந்த பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் சிவரியாருடைய பரிந்துரை வழியாக நம்ம எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.